அல்லமா இப்னுல் கையிம் ரஹிமகுல்லாவினுடைய அவர்கள் வழங்கிய தீர்ப்புகளின் வரிசையில் ஒரு விந்தையாக இதை எழுதுவார்கள். என்னன்னா, அத்தாமார்கள்ட்ட கொடுக்கிற குழந்தை அவ்வளவு சீக்கிரமா சரியா விளங்குறது இல்ல அப்படிங்கறது ஆம்பளைகளை முன்னாடி வச்சுட்டு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. பொம்பளைக்கு பின்னாடி இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஆம்பளைகள்கிட்ட குழந்தை கொடுத்தா அவ்வளவு சீக்கிரம் சரியா வளராது. இவன் குழந்தை தூக்குறப்பவே காதை பிடிச்சு தூக்குவான், டெரரா பிஹேவ் பண்ணுவான். அது அவனுடைய ஹார்ட்னஸ். அது அப்படி வளர்க்க முடியாது குழந்தைகளை. எங்க ஊர் பக்கம் பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, முழுசா சொல்லலாமான்னு தெரியல, 2 வரி பழமொழி. ஆம்பளைங்க கையில கொடுத்த குழந்தையும் உருப்படாது, பொம்பளைங்க கையில கொடுத்த சம்பளமும் உருப்படாதுப்பாங்க. கண்டிப்பா பொம்பளைங்க திட்டுவாங்க. இப்பதான் ஏதோ வெளிநாட்டுல இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்காரு, அதையும் கெடுக்கிற மாதிரி இருக்க. அந்த வரையை விட்டுருவோம். ஆண்கள் குழந்தை வளர்த்தால் அது அவ்வளவாக சரிவர அமைவதில்லை. அல்லாஹ் இந்த திறமையை பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். குடும்ப நிர்வாகம் ஆண் செய்ய முடியாது, குழந்தை வளர்ப்பு ஆண் செய்ய முடியாது. மார்க்கப்படியும் ஒழுக்க நெறிகளின்படியும் ஒரு குழந்தையை உருவாக்குகிற வேலையை ஆண் செய்ய முடியாது. அது முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்தது. அதனால் தான் பெண்களை மையப்படுத்தித்தான் நாளைய தலைமுறையை உருவாக்க முடியும் என்ற காரணத்தால் இஸ்லாமிய மதரசாக்கள் இன்றைக்கு வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேகம் இன்னமும் வீரியம் பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய சூழல். ஏன்னா சர்வதேச அளவில் நடைபெறுகிற அத்தனை அசிங்கமும் பெண்களை மையப்படுத்தித்தான் நடக்கிறது. இன்றைக்கு ஒரு வீடு வீடாக இல்லை, கல்விக்கூடங்கள் சரியான ஒழுக்கம் தருகிற கல்விக்கூடங்களாக இல்லை, மகள் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் சமுதாயத்தினுடைய சூழல் அதுவும் சரியில்லை. இப்படி இருக்கிற போது ஒரு குடும்பத்தை ஒழுக்க மாண்புகளோடு சரியத்தினுடைய நெறிகளோடு வளர்க்க வேண்டும் என்றால் வேற வழியே இல்லை. தாயிடத்தில் மாத்திரம்தான் அதற்கான அனைத்து பொறுப்பும் தகுதியும் அதற்கான திறமையும் திராணியும் உண்டு. அதனால் தான் பெண்களுக்கு அல்லாஹ்வை சொல்லித்தர வேண்டும், ரசூலை சொல்லித்தர வேண்டும், சரியத்தின் சட்டங்களை சொல்லித்தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவர்களை ஆலிமாக்களாக்குகிற இந்த மிகப்பெரிய முயற்சி வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க நினைச்சாதான் கரெக்டா உருவாக்க முடியும். இன்னைக்கு உலகம் பூரா தொலைக்காட்சியில அதுல இதுல எல்லாத்துலயும் பெண்களை தான் மையப்படுத்துறாங்க. வீடுகள்ல உங்களுக்கு தெரியும், பழைய வரலாறுன்னு நினைக்க வேண்டாம், திருமறை ஓதக்கூடிய தொடக்கூடிய பெண்கள் எல்லாம் தாண்டி மாலை முழுக்க சரியத்திற்கு புறம்பான மாலை நேரங்களாகவே கிடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்ல நம்ம பொம்பளைங்க பூரா பிக் பாஸ்ல போய் உட்காந்துருக்கு. உங்க ஊர்ல இருக்குல்ல, அங்க உட்காந்துக்கிட்டு டெய்லி இவன் வெளியே போயிட்டா, அவன் உள்ள வந்துட்டான், இவன் வெளியே போயிட்டான். வீட்டுல யார் வெளியே போறானே தெரிய மாட்டேங்குது. வெளியே போயிட்டாங்க. இவன் ஏன் வெளியே போனா, அவன் எதுக்கு வெளியே போனா? அங்க பூரா என்ன தெரியுமா, ஒரு குட்டா பாவாடை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, ஸ்லீவ்லெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க, பச்சை பச்சையா பேசுறாங்க. எல்லாம் டபுள் அர்த்தம், அங்க 7 அர்த்தத்துல பேசுறாங்க. பக்கத்து ரூம்ல என்ன நடக்குதுங்கிறத எட்டி பாக்குறாங்க. பெண்களா இருக்கிறவங்க, இளம் பெண்களா இருக்கிறவங்க கால் மேல கால் போட்டு சிகரெட் தம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா, நீங்களும் எங்களை மாதிரி வான்னு அர்த்தம். என்னத்துக்கு முக்காடு போட்டு மூலையில உட்காந்துருக்க, முசல்லாவோட உட்காந்துருக்க, தஸ்பியோட உட்காந்துருக்கிற, நீ ஏன் தொழுகிற, நீயும் வெளியே வான்னு அர்த்தம். நான் சொல்றது என்னமோ அஜத்துக்கு பிக் பாஸ் பிடிக்காது போல தெரியுது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பிக் பாஸ் என்பது நம்முடைய தமிழகத்துல மாத்திரம் ஓடுறதுல உலகம் முழுக்க ஓடுது. பிக் பாஸ் என்பது ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல்னு சொல்லுவாங்க, கருத்து உருவாக்கம். இது ஒரு கருத்தை உருவாக்குறது. என்னன்னா இதெல்லாம் தப்பு இல்ல, சாதாரணமா எல்லாம் வெளியே வா,